தங்கலான் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடாக எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாகவும் போகணும், கொஞ்சம் மித்து ஃபிக்ஷன் எல்லாமே சேர்த்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. இந்த கதையை வந்து எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா, ட்ரைபல் கம்யூனிட்டி அந்த காலத்தில் அப்படியே ஒரு பல ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி போகணும். ஸோ அது முன்னாடி போனீங்கன்னா அப்போ எப்படி இருந்ததோ, முதல்ல அந்த தங்க வயலை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டாங்களோ, நம்ம முன்னோர்கள் நம்மளோட மண்ணை எப்படி பாதுகாத்து பண்ணணும் அப்படிங்கிறதோ அதை தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து எல்லோரும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சத்தியமாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்காது. இல்லை ஜோக்ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு அந்த காலத்து தங்க வயலில் கண்டுபிடிக்கும் போது எப்படி நடந்ததோ அதான் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் இந்த படம் புரியும். கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை வந்து அவங்க கூகுள் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்தாங்கன்னா கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கலந்து இருக்கும், கொஞ்சம் மித்து கலந்து இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து படத்தை பார்க்குறதுக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அந்த படத்துக்குள்ளேயே நீங்கள் போயிடணும். ஒரு பிடி மண்ணா போட்டு இருக்கு நகையும் விடவே கூடாதுப்பா. இதுதான் இந்தியா. இன்னைக்கு வந்து சுதந்திர நல்வாழ்த்துக்கள். அருமையான தேதியிலிருந்து படம் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு காஸ்டியூமில் வந்து 2 பேர் தான். ஒன்று கமல், 2வது விக்ரம். அதுக்கு நடுவில் வேற யாரும் இல்லை. அந்த கண்ணோட்டத்துக்குள்ளேயே ட்ரைபல் கம்யூனிட்டி அப்போ எப்படி இருந்ததோ அது உள்ளே போயிடணும். ஸோ என்னோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமோட ஆக்டிங்லாம் செம்மையாக இருந்தது. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருக்காங்க. அவரோட வாக் ஆகட்டும், இல்லை ஃபைட் சீன் ஆகட்டும், அப்புறம் பிக்சரைசேஷன் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், இதெல்லாம் நல்லா இருக்கு. படம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் வரவேற்றது வந்து பெரிய விஷயமா இருக்குது. தங்கலானா வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் நல்லா சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவங்க பசங்களாம் நடிச்சு, விக்ரம் சார் பசங்களாம் நடிச்சார். அப்புறம் நம்ம ஜானி கேரக்டர் நடிச்ச மெட்ராஸ் அவர் எல்லாமே சூப்பராக ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஒரு தங்கலானா எப்படி மீட் எடுக்கணும், ஒரு பொண்ணு கோசம் போராடுறாரு விக்ரம் சார், நல்லா ஸ்கோர் பண்ணிடுறாரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக்லாம் நல்லா சூப்பராக இருக்குது சார். விக்ரம் சார் ஆக்டிங்னா வந்து பார்த்தீங்கன்னா சேது அந்த மாதிரி படம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை வருத்தி சூப்பராக அவர் நடிக்கிற ஒரு பெரிய, இப்போ கமல் சாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் சார் தான் சொல்ல முடியும். அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் பிரம்மாண்டமாக இருக்கும் சார். படம் சூப்பராக இருக்குது. எல்லாமே படத்தை வந்து ஒரு ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் என்னடா கதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. அந்த கதையை நம்ம ஃபுல்லாக பார்த்தோன்னா கரெக்டாக புரியும் சார். நல்லா பண்ணியிருக்கேன். தங்கலான் வந்து ஒரு இப்போ ரஞ்சித்தோட புது படைப்புன்னு சொல்லலாம் இந்த படம். ஆனால் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா ஒரு த்ரில்லிங்காகவே முடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து இன்டர்வல்லேருந்து செகண்ட் ஹாஃப் அப்படியே முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக த்ரில்லிங்காக தான் கொண்டு போனார். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சின்ன லாக் அடிச்சது, மற்றபடி அது போக போக அப்படி சரியாயிடுச்சு. அப்படி இன்னும் ஒன்று, இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும் 10/10 தான் கொடுக்கணும். ஆனால் இந்த படத்துக்காக நான் அவருக்கு கொடுக்கல. அவர் வந்து அவரோட ஆக்டிங் சின்ன ஒரு துணியை வச்சு மொத்த படத்தையும் நடிச்சிருக்காருன்னா இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். மற்ற ஆக்டர்லாம் அவங்க மாடன் தான் பார்ப்பாங்க தவிர, இவர் வந்து மக்களுக்காக ஒரு அவரோட ரசிகர்களுக்காக இன்னும் ஒரு படத்தை ஒரு இது பண்ணிருக்காரு. ரொம்ப சொல்றது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அந்த படத்தில். ரொம்ப என்ன சொல்ற, டென்ஸ் ஃபாரஸ்ட்னா எப்படி இருக்குமோ அந்த ட்ரைபல் கம்யூனிட்டி எப்படி இருக்குமோ அதை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் உண்மையில் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்காங்க. நீங்கள் அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக பிடிச்சிருக்குன்னா பார்க்கலாம். மற்றபடி இதில் என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்க வந்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. மியூசிக்லாம் நல்லா தான் இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. ஃபைட் சீனு, அந்த எடிட்டிங்லாம் நல்லா இருந்தது. எடிட்டிங்லாம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ட்ரைபல் கம்யூனிட்டி இருந்தும் அதில் எடிட்டிங் வந்து பக்காவாக கொடுத்துருக்கிறதுனால அந்த சீன்ஸை பார்க்குறதுக்கு நல்லா நிறைய பேர் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. அதில் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு. பிஜிஎம் வந்து ஜிவி பிரகாஷ் கலக்கிட்டு போல் படம் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த படம் வந்து ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா தன்னோட உடம்பே நல்லா வருத்தி எடுத்துக்கிறாங்க. அந்த காட்டுவாசி மாதிரி எடுத்துக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நாட்டையும் காக்கணும், விவசாயத்தையும் காக்கணும், நம்மளுடைய பொருளும் காக்க வேண்டும், நெகையும் காக்க வேண்டும். வேற என்ன அருமையா இது உண்மையிலே வந்து நல்லா இருக்குது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன் பார்க்க முடியாது? அதை குழந்தைய நடிச்சுக்குதாப்பா. எப்படி குழந்தைங்க பார்க்க முடியாது? விக்ரம் குழந்தை நடிச்சுக்குது, குழந்தைய இறந்தது இல்லை, குழந்தையோட பார்க்க வேண்டிய படம் தான் இது. எதுக்கு குழந்தை? அதான் ஜிவி பிரகாஷ் சொல்லவே தவிர ஜிவி பிரகாஷ் அருமையாக வாசிக்கிறேன். ஆமா, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வந்து இப்போ நிறைய படத்தில் ஒரு ரொம்ப ஹை கெட்டப்பில் சாமி ஆகட்டும், இல்லை அந்த என் பேர் மீனா குமாரின்ற அந்த பாட்டு வருமே, அந்த படத்துலலாம் நல்லா ஒரு சிபிஐ மாதிரி அப்படிலாம் அழகாக வருவார். நீங்கள் அந்த நினப்பெல்லாம் விட்டு
விட்டுட்டு ட்ரைபல் கம்யூனிட்டியை இது வரைக்கும் யாரும் பண்ணலை, அவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவரை தவிர இந்த கேரக்டர்லாம் உள்ளே வாங்கி பண்ணுறதுக்கு யாரும் இப்போதைக்கு இல்லை. ஆனால் ஹெவி ஹார்ட் ஒர்க்குங்க, அது உண்மையில் பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்கு. லேடிஸ் கூட அதில் அவ்வளோ பாடுபட்டுருக்காங்க. ஒரு ஆஸ்கர் அவர் தந்தே தான் ஆகணும்னு சொல்லலாம், தரணும். ஆனால் இவரோட இவ்வளோ உழைப்பு, மொத்த உழைப்பு இதில் போட்டிருக்காருல்ல. ஜிவி பிரகாஷோட மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக்ஸு அண்ட் ரஞ்சித்தோட டைரக்ஷன் எல்லாம் சூப்பராக பண்ணிருக்காங்க. அதான் சொல்கிறேன், லேடிஸ் வந்து இப்போ ப்ளவுஸே போடாத ஒரு காலகட்டம் இருக்கும்ல, ஒரு வெறும் புடவை மட்டும் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் அந்த காலகட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்கணும். இதில் கடைசியாக இந்த பிரிட்டிஷ்காரன்ட்டு பழகிட்டு விக்ரம் வந்து நிறைய பேருக்கு ப்ளவுஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த கம்யூனிட்டியை எப்படி இருக்கோ அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், இங்கே ஒன்றும் நோ ஏ கண்டென்ட் நத்திங். பட் ஒரே ஒரு டைலாக் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் ஏல இருக்கும். அவர் அந்த ப்ளவுஸை கொடுக்கும்போது எல்லாருக்கும் லேடிஸ் கொடுப்பாங்க, அவர் ஒய்ஃப் கிட்ட பேசுகிற அந்த சீன்லாம் மட்டும், ஆனால் எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. அது மட்டும் கொஞ்சம் ஏவாக இருக்கும், அது ஒன்றும் பெருசாக இதுவாகன்னு சொல்ல முடியாது. ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிக்சரைசேஷன் ப்ளஸ்ஸுங்க. எடுத்த விடம் கேமராமேனை நான் பாராட்டியே ஆகணும், பயங்கர டஃப்பான ஒரு இது. ஸோ அந்த இதில் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா. கேஜிஎஃபோட கம்பேர் பண்ணக்கூடாது எப்பயுமே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தோட இன்னொரு படத்தோட கம்பேர் பண்ணுறதுக்கு நல்லதுக்கே இல்லை. ஏன்னா அந்த கான்செப்ட் வேறு, இந்த கான்செப்ட் வேறு. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த கான்செப்டை அந்தந்த கான்செப்டோடு தான் பார்க்கணும். இது வந்து இந்த சோழர் காலத்துலேயும் எப்படி ராஜா காலத்தில் எப்படியெல்லாம் பாடுபட்டு இந்த மண்ணை காப்பாற்றினாங்க, நம்ம மண்ணை காக்கணுன்றது தான் ஃபினிஷிங்காக கொடுக்குறாங்க. அதை தான் எடுத்திருக்காங்க. பட் அதை தான் அங்கே நெகட்டிவாக சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் நெகட்டிவாக சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா இந்த சப்ஜெக்ட் பிடிக்காது. பாசிட்டிவாக ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு கூகுள் பண்ணிவிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் அரசியல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு கோலார் தங்கவேலில் ட்ரைபல் கம்யூனிட்டி வச்சு எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். இதில் அரசியல்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் ஃபினிஷிங்கில் வந்து எப்படி வந்து எத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணாங்கன்றது ஒரு ஸ்லைடு வருது. ஸோ அதுதான். மற்றபடி நீங்கள் அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டு இன்றைக்கி ஒரு படம் பார்க்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினச்சி வந்தீங்கன்னா அப்படியெல்லாம் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. இந்த ட்ரைபல் கம்யூனிட்டியோட உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா பிடிக்கும். சாங்ஸுக்கு நல்ல அந்த மினிக்கு சாங்கு, இப்போ தங்கலான் வார்னு ஒரு சாங் இருக்குல்ல, எல்லாம் ஒரு தங்கலான் வார் சாங்லாம் ரொம்ப என்னோட கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு ஆனால் ஒரு மியூசிக் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற மாதிரி இருக்குது. மினிக்குன்ற சாங் வந்து அதுவும் நல்லா தான் இருக்குது, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். எல்லா ஆனால் படத்துக்கே ஒரு ரெஸ்பான்ஸ், பாட்டுக்குன்னு மட்டும் இல்லை, படத்துக்கே ரெஸ்பான்ஸ் தான், நல்ல ரெஸ்பான்ஸ் அதுக்கு. நிறைய அவார்டு வாங்கிட்டாரு, இதுக்காக அவர் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாருன்னு எனக்கு தோணலை. ஏன்னா வளர்ந்து முடிச்சிட்டாரு. இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா ஆடட் தான். அவருக்கெல்லாம் கம்பேக்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறது தப்புங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா விக்ரம் வந்து ஒரு சிவாஜிக்கு அடுத்தபடியாக, கமலுக்கு அடுத்தபடியாக இவங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க, வந்து முடிச்சிட்டாங்க. வந்து ஒரு என்ன சொல்கிறது, நடிப்புக்கு ஒரு இலக்கணம்னா சிவாஜிக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி விக்ரம் தான் இருக்கார். எவ்வளோ ஹார்ட் ஒர்க்குனாலும் உயிரை கொடுத்து நடிக்கிறதுக்கு விக்ரம் தயாராக இருக்கார். அவர் ஏன் நீங்கள்லாம் குறை சொல்கிறீங்கன்னா என்ன சொல்ல போகிறதுன்னு எனக்கு தெரியல. எங்கேயோ இருக்கிற ஆந்திரா படத்தையும் மலையாள படத்தையும் புகழ்கிறவங்க நம்ம தமிழ் மண்ணில் இவ்வளோ வந்து உயிரை கொடுத்து நடிக்கிற விக்ரம்லாம் இருக்கிறது நமக்கு தான் கொடுப்பன வேணும். நம்ம தான் மார்த்தட்டிக்கணும், ஏன் ஊர்க்காரண்டா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அடுத்த ஊர்க்காரங்க, ஹைதராபாத்காரங்க, கர்நாடகாக்காரங்க, இல்லை பாலிவுட்டு, டோலிவுட்டு, கோலிவுட்டு, எத்தனை வுட்டு இருக்கோ அத்தனை வுட்டுக்கிட்டையும் மார்த்தட்டி எங்கள் விக்ரம்டா அப்படின்னு சொல்லலாம். அவரெல்லாம் நீங்கள் வந்து கம்பேக்குன்ற வார்த்தையை தயவு செய்து யூஸே பண்ணாதீங்க. படம் வந்து போல ஓகே ஆகலன்றது வந்து நிறைய பேர் வந்து படம் வந்து என்ன சப்ஜெக்ட் ஓரியன்டாக வந்திருக்குன்றதே புரியாமையே ஒரு ரிவ்யூ கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. ஓகேங்களா, கொடுத்து அதை நெகட்டிவ் ஆக்கி அந்த இந்தியன் 2 தரமட்டமாக்கி சுடுகாட்டில் போஸ்ட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜனங்களை வச்சுன்னு எந்த கம்பேக்கு எந்த இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க சொல்லுங்கள். இந்தியன் 2 எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு படத்தையும் என்னென்ன சப்ஜெக்ட் ஓரியன்டாக பார்க்கணுமோ அப்படி பார்க்கணும். அப்படி சரியாக பார்க்காம அவங்க ஒரு கண்ணோட்டத்தில் வர வேண்டியது. இப்போ எத்தனை பேர் வந்து ஆடியோ லான்ச் ஆகட்டும், இல்லை அவங்க கொடுக்குற படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படம் எதுக்காக எடுத்தேன், எப்படி எடுத்தேன், என்ன நோக்கத்தில் எடுத்தேன் அப்படின்லாம் கதை சொல்லி நிறைய பேட்டி கொடுப்பாங்க. பட் அந்த பேட்டியெல்லாம் யாருக்கும் பார்த்துட்டு வரதுக்கு டைம் கிடையாது. பாதி பேர் தான் பார்த்து
எடுத்திருப்பாங்க. அதை பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிடும், பார்க்காதவங்களுக்கு புரியாது, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் நீங்கள் இந்த சப்ஜெக்டை வந்து இது வந்து கம்ப்ளீட்லி ட்ரைபல் கம்யூனிட்டியை வந்து எடுத்திருக்காங்க. மற்றபடி இதில் வந்து டிசைனர் செலவெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஃபேஷன் டிசைனரோ, காஸ்டியூம் டிசைனரோ, மேக்கப் ஆர்டிஸ்ட்டோ இவங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது. மேக்கப் ஆர்டிஸ்ட்னா ட்ரைபல் கம்யூனிட்டி மேக்கப் போடுறதுக்கு வேணால் வேலை இருந்திருக்கும். இட்ஸ் அ வெரி ஹார்ட் மேக்கப். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டர்ட்டி பீப்புள் ஆட்டம் இருக்காங்க இதில் பார்க்க.